One bright morning, a friendly tree saw a young man walking toward it. ஒரு பிரகாசமான காலை பொழுதில் ஒரு நட்பான மரம் ஒரு இளைஞன் அதன் பக்கம் நடந்து வருவதை பார்த்தது. The man carried an axe on his back and a bunch of flowers in his hand. அந்த மனிதன் தனது முதுகில் ஒரு கோடாரியையும் கையில் ஒரு மலர் கொத்தும் வைத்திருந்தான். The tree became a little scared when it saw the axe. கோடாரி பார்த்தவுடனே மரத்திற்கு சற்று பயம் வந்தது. But the tree still smiled and welcomed the man warmly. ஆனால் மரம் இன்னும் சிரித்துக்கொண்டே அவனை அன்பாக வரவேற்றது. The tree stretched out its branch and offered a shiny red apple. மரம் தனது கிளையை நீட்டி ஒரு சிவப்பு பிரகாசமான ஆப்பிளை கொடுத்தது. The man looked surprised because the tree was so kind. அந்த மரம் மிகவும் அன்பாக இருந்ததால் அந்த மனிதன் ஆச்சரியப்பட்டான். He thought the tree might be angry or afraid of him. அந்த மரம் தன்னை பார்த்து கோபமாகவோ அல்லது பயமாகவோ இருக்கலாம் என்று அவன் நினைத்தான். But the tree only wanted to share something sweet. ஆனால் அந்த மரம் இனிமையான ஒன்றை மட்டுமே பகிர்ந்து கொள்ள விரும்பியது. The man slowly lowered his axe and felt ashamed. அந்த மனிதன் மெதுவாக தன் கோடரியை கீழே இறக்கி வெட்கப்பட்டான். He realized he was wrong to think about cutting the tree. மரத்தை வெட்டுவது பற்றி தான் நினைத்தது தவறு என்பதை அவன் உணர்ந்தான். He gave the flowers to the tree as a sign of respect. மரத்திற்கு மரியாதையின் அடையாளமாக அவன் மலர்களை கொடுத்தான். The tree felt happy and safe again. மரம் மீண்டும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் உணர்ந்தது. The man ate the apple and felt grateful for the tree's kindness. அந்த மனிதன் ஆப்பிளை சாப்பிட்டுவிட்டு மரத்தின் கருணைக்கு நன்றி தெரிவித்தான். From that day, he promised to protect the tree and all nature around him. அந்த நாளிலிருந்து மரத்தையும் சுற்றியுள்ள இயற்கையையும் பாதுகாப்பேன் என்று அவன் வாக்குறுதி அளித்தான். And the tree kept giving fruit, shade, and love to everyone. அந்த மரம் அனைவருக்கும் பழம், நிழல் மற்றும் அன்பை தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருந்தது. Kindness can change hearts. Nature always gives us love, so we must protect it. கருணை இதயங்களை மாற்றும். இயற்கை எப்போதும் நமக்கு அன்பை தருகிறது. எனவே நாம் அதை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் அந்த மனிதராக இருந்தால், மரம் உங்களுக்கு ஒரு ஆப்பிளை கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று மறக்காமல் ஆங்கிலத்தில் கமெண்ட் செய்யவும்.